திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல் ஆய்வாளரை ஒருமையில் பேசிய திமுக பிரமுகரையும் பெண் காவல் ஆய்வாளரை தாக்கிய திமுக பிரமுகரின் மனைவியையும் கைது செய்ய கோரி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மூதாட்டி ஒருவர் அருள்வந்து ஆடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சசிகுமார் இணைகிறார். வணக்கம் சசிகுமார், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் இன்று அண்ணா சிலை முன்பாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பாதுகாப்பு பணியில், அதுவும் குறிப்பாக அம்மன் கோவில் முன்பாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவல் ஆய்வாளரை திமுக பிரமுகர் ஸ்ரீதர் ஒருமையில் பேசியதாகவும், மேலும் அவருடைய துணைவியார் பெண் பாதுகாப்பு காவலரை தாக்கியதாகவும் ஒரு குற்றச்சாட்டு. நகரமன்ற முன்னாள் தலைவராக இருந்த ஸ்ரீதர் என்பவர் அந்த பெண் ஆய்வாளரை ஒருமையில் பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய துணைவியார் சிவசங்கரி என்பவர் அவரை தாக்கியுள்ளார். இந்த சம்பவம் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று பாஜக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் அதிகமாக கூடியிருந்த நிலையில் அங்கு மூதாட்டி ஒருவருக்கு சாமி ஆடிக்கொண்டிருந்த ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டது. இது அங்கிருந்த பெண்கள் மத்தியிலும் பாஜகவினர் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஜெயஸ்ரீ, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.